இப்போ நகை கிடைச்சிருச்சு, மேபி இன்னொரு ஒன் வீக்ல கிடைக்குதுன்னா அஜித் குமாரோட உயிர் திருப்பி வருமா? இப்போ நீங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க வேலட் பார்க்கிங் பண்ண, நீங்களா தான் அவர்கிட்ட கீ கொடுத்து பண்ண சொல்லியிருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மிஸ்டேக். நகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஜென்ரலா ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல உங்களுக்கு தெரியுமா அவர் திருடினாருன்னு? அதுதான் எனக்கு வந்து இப்போ திருடி இருந்தாலுமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சார்ஜ் ஷீட் போட்டு நீங்க என்னென்ன ப்ரொசீடிங்ஸோ அதானே ஃபாலோ பண்ணணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சினிதா சேஸ் வாட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு கேஷுவல் விளாக். பிகாஸ் நான் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டேன். ஸோ நான் தெரியும் உங்களுக்குலாம் இப்போ தான் நான் வந்து இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு. நான் வந்து 16th ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து லீவே போடல, கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து என்னால் சுத்தமாக முடியல, வாஸ் ரியலி டயர்ட். நான் வந்து நேற்று நைட் வேற எங்கள் ரூம்மேட் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட கூட இருந்துட்டு நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அங்கே போய் இருந்துட்டு மார்னிங் தான் வந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். இதுக்கப்புறம் எனக்கு உடம்பு வேற ரொம்ப பாடி பெயினாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு லீவ் போட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து மித்த நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு வீட்லேயுமே. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். துணி துவைக்கணும், கொஞ்சம் பாத்திரம் இருக்குது விளக்குறதுக்கு. ஸோ குக் பண்ணி இப்போ சாப்பிடணும், அந்த ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு லெட்ஸ் டாக் சம் கேஷுவல் திங்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ காலைல எந்திரிச்சிலேருந்து இன்னுமே பண்ணல. ஸோ போய் நான் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். அண்ட் எங்கள் வீட்டுக்கு கீழேயே வந்து மளிகை இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சைடு வே இருக்கும், அதுலேயே நாங்கள் வாங்கிப்போம் மெயின் போகாமல். ஸோ அதில் போய் நான் டக்குன்னு பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்ல மறந்துட்டேன், மெயினாக இன்னைக்கு நான் காலேஜுக்கு போகணும். தட் இஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லாம். பிகாஸ் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தரவே இல்லை இன்னும். பிகாஸ் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தே ஒரு 15 days மேலே இருக்கும். அது வந்தால் தான் என்ரோல்மெண்ட் அந்த ப்ராசஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஜூனியர்ஸ் வச்சு கேட்டு பார்த்தேன், அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்ம போனால் தான் நம்ம என்னன்னு கேட்க முடியும். ஸோ இன்னைக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை பண்ணிட்டு அப்புறம் சில விஷயம்லாம் எனக்கு ரொம்ப மைண்டில் பாதர் பண்ணிட்டே இருக்கு. அதை பற்றியும் இந்த vlogல பேசலாம். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ வில் ஆல்சோ கெட் டு நோ. தெரியுதா கைஸ் எவ்வளோ டேன் ஆகிட்டேன்னு? பட் கோட் ப்ராக்டிஸ்னால் அப்படி தான் இருக்கும். கலர்லாம் வந்து இன்னைக்கு போனால் நாளைக்கு வரும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. நானே எனக்கு சொல்லிக்கிறேன். இப்படி டஸ்ட்பின்னுக்கு கவர் போட்டுடலாம். இந்த பவுலில் தான் இப்போ சாப்பிட போகிறேன் கார்ன்ஃப்ளேக்ஸ். இது வந்து என் அக்காவோட பவுல். ஊருக்கு போயிட்டா, ஸோ அதனால அதை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. இது 2 டப்பாலையும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டப்பாவில் வந்து தெரியுதா சியா சீட்ஸ், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் பம்கின் சீட்ஸ். ஸோ இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபிளாக் சீட்ஸ் அண்ட் பாதாம் தீர்ந்துருச்சு. ஸோ இது 2 மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பால் ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. பிரெட் அண்ட் நெய் இருக்கு. ஆனால் முட்டை இருந்தால் பிரெட் ஆம்லெட் கூட போட்டிருக்கலாம், மறந்துட்டேன் முட்டை வாங்க. ஸோ பிரஞ்ச் மாதிரி இது சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் குளிச்சுட்டு காலேஜுக்கு போகணும். பிரெட் போட்டுட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் நான் வந்து இப்போ அடுப்பை காட்டிகிட்டே விளாக் பண்ணுற அளவுக்குலாம் தெரியாது. ஸோ அதனால இந்த சைடு குக்கிங் போயிட்டு இருக்கு. அண்ட் அது தீஞ்சு போயிடும் இந்த சைடு திரும்ப நாளே. ஸோ கைஸ் இதுதான் என்னோட கோட்டை. நீங்களும் லாஸ்ட் பண்ணா தெரியல, ஏன்னே எனக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சா சொல்லுங்க. வெள்ளை வெள்ளையாக வருது இந்த மாதிரி, தெரியுதா? நிறைய சோப்பு தூள் போட்டு துவைக்கிறேன், என்னன்னு தெரில. அயன் பண்ணக்கூடாதுன்றாங்க. பட் எனக்கு தெரில, 5 வருஷம் லா படித்தோம், கோட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ துவைக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப இதாக இருக்குது. இதை துவைச்சிட்டு ரெடி ஆகிட்டு காலேஜ் போயிட்டு என் ப்ரொவிஷன் பற்றி கேட்கணும். அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஏதோ நாட்டு மருந்து கடையில் சம்திங் வாங்க சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ஊற வச்சிடுறேன். ஒரு குட்டி பக்கெட் எடுத்துட்டேன். ஸோ இது இதில் போட்டு நான் போய் ஊற வச்சு சோப் பவுடர் போட்டுட்டு வந்துடுறேன். கோட்டை ஃபர்ஸ்ட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் நிறைய இருந்துச்சு விளக்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். விளக்கி முடிச்சுட்டு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் வந்து வைக்கிறதுக்கு அவ்வளோவா இடம் இருக்காது. ஸோ அதனால் கீழே ஒரு பவுல் மாதிரி வச்சுருப்போம், ஒரு பேசன் மாதிரி பெருசாக. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து கமுத்தி வச்சுட்டேன். ஒரு வேலையை எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சுட்டு கீழே மிச்சத்தெல்லாம் கமுத்தி வச்சுட்டேன். அப்புறம் கையோட கோட்டை துவைச்சலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் கிடையாது. ஸோ அதனால கோட்டை நல்லா துவைச்சி புழிஞ்சு மொட்டை மேலே போய் காய போட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட் லாங் வீடியோக்கு அப்புறம் நான் எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் எடுக்கிறேன். இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி இப்போ தான் எனக்கு கேமராவில் அந்த ஃபுல் ஃபேஸ் பார்த்தா தெரியுது இங்கெல்லாம் எவ்வளோ டேன் ஆகிருக்கேன்னு. ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
ஸோ எனக்கு லீவ் போட்டதுக்கு உருப்படியாக பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டேன். என்னோட கோட்டை ரொம்ப நாளாக துவைக்கணும்னு நினச்சிட்டு அதையும் துவைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன வேலைலாம் முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் காலேஜுக்கு கவுண்டரில் போய் ப்ரொவிஷனல் என்னாச்சுன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் எங்கே வெளில போகிற ஐடியா இல்லை இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் கோ. டக்குன்னு கிளம்பி காலேஜ் போனேன். பட் அதுவே லஞ்ச் டைமுக்கு அப்புறமா ஆயிடுச்சு. போகிறப்பே ஒரு 2 o'clock இருக்கும். அப்போ தான் காலேஜுக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த கவுண்டரில் போய் கேட்டோன்னே இன்றைக்கி வந்து பிபிஏல ஸ்டாஃப் லீவு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு அப்படியே கிளம்பிட்டு எங்கள் அம்மா வந்து நாட்டு மருந்து கடையில் வேம்பாலம்பட்டை வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு வேம்பாலம்பட்டை 30 rupeesக்கு கொடுத்தாங்க. அம்மா வந்து எண்ணெய் காய்ச்சுவாங்க. ஸோ அதுக்காக அது வாங்க சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் நான் இப்போ ரொம்ப டேன் ஆகிட்டனால நாங்கள் முல்தானி மட்டி பார்த்தேன். ஸோ அதுவும் எனக்கும் என் அக்காவுக்கும் சேர்த்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னதான் நிறைய டீடைனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த முல்தானி மட்டி, கர்டு, மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அதுவும் வச்சுருக்கேன். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் போடுவேன் ஃபேஸ்க்கு. ஸோ காலேஜ் போய் கேட்டுட்டு அம்மா சொன்ன திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொன்னால் தராங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க நாளைக்கு வர சொன்னாங்க. பட் வந்து என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு தராங்கன்னு சொன்னான். ஸோ அதனால் இப்போ திருப்பி காலேஜுக்கு போயிட்டு ஒரு வழியாக எனக்கு லீவ் போட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு. போய் மார்க் ஷீட்டையும் அந்த ப்ரொவிஷனல் அண்ட் கன்சாலிடேட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் வாங்கிட்டு அண்ட் அடுத்த ப்ராசஸ் வந்து என்ரோல்மெண்ட் அப்ளை பண்ணுறது தான். கூடிய சீக்கிரமாக என்ரோல் ஆக போகிறேன். ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போ காலேஜ் போயிட்டு மார்க் ஷீட் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ கவுண்டரில் போய் ஒரு 2:30 போல் நின்று சாலிடாக ஒரு 3 hours நிற்க விட்டாங்க சர்டிஃபிகேட்ஸ் தேடி எடுக்கிறதுக்கு. பட் நின்று தானே ஆகணும், அப்போ தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களால் கோமா கேட்கவும் முடியல. அப்புறம் சர்டிஃபிகேட்ஸே கிடைக்காது. ஸோ அதனால் பொறுமையாக நின்று வாங்கிட்டு லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி எனக்கு ப்ரொவிஷனல், கன்சாலிடேட், டிசி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2-3 ஜூனியர்ஸ் கூட பார்த்தேன். அவங்களாம் வந்து பேசினாங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்புறம் சும்மா கேன்டீனில் போய் கொண்டே உட்காந்துட்டு கிளம்பிட்டேன். மார்க் ஷீட் வாங்கிட்டு ஒரு இல்லை வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கே எனக்கு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மார்க் ஷீட் தரவே. அதுக்கப்புறமா நான் கேன்டீனில் போய் உட்காந்தேன். சார்ஜ் கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து 3% தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. கேன்டீனில் போய் உட்காந்து ஒரு கிளிப் எடுத்துட்டு அதோட முடிச்சிட்டேன். ஸோ டின்னர் ஏதாச்சும் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. லைக் ரூமை கூட்டி விடணும், அந்த ஒர்க்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்க போகிறேன். பிகாஸ் நாளைக்கு காலையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. இன்னைக்கு லீவ் எடுத்தாலும் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே இல்லை டின்னர் என்ன செய்யறதுன்னு. ஏன்னா நான் லேட்டாக வருவேன், ஏதாச்சும் சாப்பிட்டு படுத்துருவேன். இன்னைக்கு ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. இல்லை வந்து எனக்கு இப்போ ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கு. சிக்கன் ஏதாச்சும் சாப்பிடலாம், ஷவர்மா சாப்பிடலாம் போல் இருக்கு. பட் ஐ கெஸ் எனக்கு ஆல்ரெடி வயிறு கொஞ்சம் சரியில்லை. இந்த டைம்ல ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு அவஸ்தப்பட விரும்பலை. ஸோ நான் சிக்கன் செய்யலாம்னு இருக்கேன். கீழே கடை இருக்குல்ல, கீழே மளிகை கடையில் வந்து நான் காய்கறி வாங்கிடுவேன். சிக்கனும் ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ சிக்கன் அண்ட் காய்கறிலாம் வாங்கிட்டு தோசை ஒரு சப்பாத்தி பண்ணி போகிறேன். ஸோ கம் லெட்ஸ் கோ அண்ட் பை சிக்கன். வீட்டுக்கு கீழேயே வந்து சிக்கன் ஷாப் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதை நடந்து போய் சிக்கன் வாங்கிட்டு காய்கறி என்ன வேணுமோ அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மிளகாத்தூள் தீர்ந்துருச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் வந்தோடனே காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டு சிக்கனை கழுவி வச்சுட்டேன். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு காற்று அண்ட் மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்துச்சு. மிளகாத்தூளை கொட்டி வச்சுட்டு அப்புறம் மிச்சத்தெல்லாம் சமைச்சிட்டு இருந்தேன். ரைஸ் வந்து ரூம்மேட் அக்கா வந்து ரைஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால இன்றைக்கி நான் ரைஸ் சாப்பிட்றதுனால ரைஸ் வச்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ அரிசி அளவு எடுத்து கழுவி குக்கரில் அரிசி வச்சுட்டு ஒரு சைடில் சிக்கன் செஞ்சுட்டு இப்போ சிக்கன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ கொஞ்சோண்டு கீ போட்டுக்கலாம். எண்ணெய் செம்ம சூடாக இருக்குது. இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். ஆனால் சமையல்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் வர காயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக எண்ணெய் தெரிக்கிறது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பயம். அதுக்காண்டி ஐ கேன் மேனேஜ். இன்னைக்கு வந்து ஏன்னு தெரில, காலையும் ஒழுங்காக சாப்பிடல. இல்லை காலை நல்லா தான் சாப்பிட்டேன். லஞ்ச் வந்து சாப்பிடவே இல்லை. காலைல சாப்பிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸும் பிரெட்டும் தான். ஆக்சுவலி எனக்கு நைட்டில் ரைஸ் சாப்பிட பிடிக்காது. ஸோ நான் சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம்னு நினச்சேன். வந்து அந்த அக்கா ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நானும் இன்னைக்கு ஃபுல்லாக ரைஸே சாப்பிடல. ஸோ அதனால டின்னருக்கு ரைஸே சாப்பிடலான்னு ரைஸ் வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கைஸ். ரைஸும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக லைட்டாக இடி இடிக்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிருந்தேன். அப்புறம் தான் ரியலைஸே பண்ணேன். நான் காலையில் வந்து கோட்டை வந்து காய போட்டிருந்தேன். அதே மறந்துட்டேன். இருக்கிறதே ஒரு கோட்டு. நாளைக்கு வேலைக்கு வேற போகணும், அதை மறந்துட்டேன். அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கறி லீவ்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் போட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். சமைச்சு முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து ரைஸும் ரெடி. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அண்ட் கிரேவியும் ரெடி. ஸோ லைட்டாக என் கண்ணை மிளகாத்தூள் பட்டுருச்சு தெரியாமல். அந்த புது பாக்கெட்டை பிரித்து ஓப்பன் பண்ணி போடுறப்போ செமையாக எரியுது. அண்ட் இஃப் யூர் லா ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்லணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் டிப். இது என்னதுன்னா, இப்போ வந்து சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த அஜித்குமார் கேஸ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. பிகாஸ் நான் பண்ண என்னைக்குன்னா முந்தா நேற்று சம்திங் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு. இன்னைக்கு வந்து July 2.
அப்போ வந்து ஜூன் 30 போல எனக்கு தெரிஞ்சிச்சு. 27 நைட்டு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. 27 நைட் வந்து அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ ஜென்ரலா என்னன்னா, எனக்கு வந்து யார் அத்தாரிட்டி கொடுத்தா அவரை கூட்டிட்டு போய் அடிக்கிறதுக்குன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஒரு உயிர் போனா திருப்பி வருமான்னு தெரியல. அவ்வளோ அசால்ட்டா டீல் பண்றாங்க. இஃப் யூர் லா ஸ்டூடெண்ட் ஒரு ஆஸ்பைரிங் ஃபார் ஜுடிஷியரினா இந்த மாதிரி கேசஸ்லாம் கொஞ்சம் படிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் பீப்புள் எவ்வளோ கோ த்ரூ பண்றாங்கன்னு. எனக்கு ஜென்ரலா ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல உங்களுக்கு தெரியுமா அவர் திருடினாருன்னு? அதுதான் எனக்கு வந்து கொஸ்டினே. ரெண்டுவே இருக்கலாம். ஒண்ணு திருடி இருக்கலாம், ஒண்ணு திருடாம இருக்கலாம். திருடாம இருந்திருந்தா இப்போ அவர் உயிரோட வருவாரா? போன உயிர் போனது தானே. அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. நான் ஆக்சுவலா இந்த கேஸை படிச்சு நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன், ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் என்ன போகுதுன்னு ஃபாலோ பண்ணணும்னு இப்போதைக்கு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப என்னால இது டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படிரா மனுஷனா நீங்களான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் வந்து அவர் வந்து அவங்க அந்த அஜித் குமாருங்கிறவருக்கு வந்து அப்பா கிடையாது, சின்ன வயசுல இறந்துட்டாராம். அவர் தம்பி அவங்க அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பையன் அவர் தான். அவரை வந்து இப்படி பண்ணிட்டாங்க. இதை வந்து ஆக்சுவலா லாக்அப் டெத்து கிடையாது, லாக்அப் மர்டர் தான். லாக்அப் கூட கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவுட் சைட்ல எங்கேயோ கூட்டிட்டு போய் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ திருடி இருந்தாலுமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா எஃப்ஐஆர் போடணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சார்ஜ் ஷீட் போட்டு நீங்க என்னென்ன ப்ரொசீடிங்ஸோ அதானே ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு யாரும் அத்தாரிட்டி கொடுத்தா அவரை கூட்டிட்டு போய் அடிக்கிறதுக்கு? சரி நீங்க திருடன்ட்டு போய் சரி இன்கேஸ் அவர் திருடி இருக்காருன்னே வச்சுக்கலாம். நீங்க போய் அவங்க கிட்ட ஜென்ரலாவே ஒரு திருடன் கிட்ட எந்த போலீஸும் போய் திருநியாப்பா என்னப்பா ஆச்சுன்னா கேட்க மாட்டாங்க. சரி நாங்க அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க அவ்வளவு சாஃப்டாலாம் இருக்க தேவையில்ல. நீங்க வந்து உங்க வேலை கேக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் கொஞ்சமாச்சும் ஒரு கான்சியஸ் வேணாம். இப்படி அடிச்சு கொள்ளுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. நீங்க வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்கேஸ் அவர் திருடி இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் தானே ஃபாலோ பண்ணணும். ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணி ஜட்ஜ்ட்டு கூட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயம் தானே பண்ணணும். இல்ல லாக்அப்லயாச்சும் நீங்க வைக்கணும். எதுவுமே பண்ணல. நீங்க பாட்டுக்கு உங்க அத்தாரிட்டி நீங்களா உங்க கையில பவர் எடுத்துட்டு வெளில எங்கேயோ போய் அடிச்சு கொன்னுட்டு என்ன வேணா பண்ணுவீங்க. யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து இப்போ சஸ்பென்ஷன் பண்ணி 6 பேரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இனிமேதான் ட்ரையல் அதெல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ இன்கேஸ் ட்ரையல் முடிஞ்சு ஜட்மெண்ட் வரப்போ அவர் திருடவே இல்லைங்கிற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா நிக்கிதாங்கிறவங்க வேற எங்கேயோ ஜுவல்ல வச்சுட்டாங்க அந்த மாதிரி, இல்ல இதெல்லாம் பிளான் பண்ணி வேற எதுக்கோ பண்ணியிருந்தா இப்போ அஜித் குமாரோட உயிர் வந்து திருப்பி வருமா? நீங்க கேட்கறது கூட பிரச்சனை இல்லை. அவர் கொல்ற அளவுக்கு அடிச்சு கொல்ற அளவுக்கு நீங்க விசாரிச்சிருக்கீங்க. அவ்வளோ அரகண்டா அவ்வளோ ஒரு இதுவா ட்ரீட் பண்ணிருக்கீங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. நீங்க வந்து இதெல்லாம் ஒரு ஒரு ஜென்ரலா நீங்க வந்து இஃப் யூஆர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எந்த இயரா இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் அண்ட் இதெல்லாம் வந்து இது பண்ண பாருங்க. அவர் அந்த வெப்பன்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பைப்பு, அயன் ராடு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், பிரைவேட் பார்ட்ஸ்லாம் சில்லி பவுடர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தண்ணி கேட்டிருக்காரு. விக்கி தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு. அதை கொடுக்கவே இல்லை. நடிக்கிறியான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவர் வலிக்கு விழுந்து ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாருன்னு. ஸோ இதுதான் வந்து போலீஸ் சொன்ன ஸ்டோரி. பட் அவர் எப்படி இறந்தாருன்னு ஊருக்கே தெரியும். எப்படி இறந்திருப்பாருன்னு ஊருக்கே தெரியும். இந்த மாதிரிதான் இந்த நாட்டுல இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. தெரியல எனக்கு வந்து இது பீப்புள் வந்து இப்படியே தான் இருக்காங்க. இப்போ நான் வீடியோ போடுறனால ஒன்றும் மாற போறது இல்லை. இப்போ என்னன்னா இப்போ இந்த கேஸ் வருதா, ஒரு 10 நாள் அதை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எல்லாம் பார்க்க போயிருவாங்க. போலீஸ்க்கு வந்து லைக் ஜென்ரலா தெரியும்ல, உங்க வீட்டுல யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு போய் மிளகாத்தூள் போட்டு பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்புறம் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு? இப்போ என் ஃபேமிலிலுமே போலீஸ் இருக்காங்க. என் க்ளோஸ் ரிலேட்டிவ்ல இல்லை, பட் இருக்காங்க. எனக்கு சில போலீஸ் எல்லாம் பார்த்தா கையெழுத்து கும்பலாம் போல இருக்கும். அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. சில பேரெல்லாம் பார்த்தா எனக்கு நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கேஸ்ல வந்து லிட்டரலா தெரில, அது சொன்னதுனே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் எப்படிதான் இன்கேஸ் அவர் திருடவே இல்லைன்னா, இன்கேஸ் அவர் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் சார வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாதுன்னு. அப்புறம் ஒரு சிவிலியனை கூப்பிட்டு நீங்க எப்படி இப்படிலாம் ட்ரீட் பண்ணுங்க? அதுக்கு வந்து ப்ரேயரா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த ரித்தன்யா கேஸ் பார்த்தேன். அந்த திருப்பூர்ல வந்து டவுரிக்காக இது பண்ணது. அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கும் வயசு 27 தான், இவருக்கும் வயசு 27 28 சம்திங் தான். இவரோட கேஸ்ல இப்போ இன்கேஸ் அந்த நிக்கிட்டா அண்ட் அவங்களோட அம்மா 2 பேரும் தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவர் வந்து கோயிலோட வாட்ச்மேனா இருந்திருக்காரு, பிரைவேட் செக்யூரிட்டி வாட்ச்மேன் சம்திங் மாதிரி. இப்போ வந்து அந்த நிக்கிட்டான்றவங்க வந்து இவர்கிட்ட கீயை கொடுத்து பார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அது வந்து ஒன்றும் வேலிட் பார்க்கிங் கிடையாது. இப்போ நீங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க வேலிட் பார்க்கிங் பண்ண, நீங்களா தான் அவர்கிட்ட கீயை கொடுத்து பண்ண சொல்லியிருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மிஸ்டேக். நகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 10 பவுன் நகை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்களே பார்க் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு எதுக்கு அவர்கிட்ட கீ கொடுத்தீங்க? அதுவே தப்பு. சரி உங்க காரை நீங்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஃபைன். இன்னொன்னு கோயிலுக்கு போறீங்க, அது எதுக்கு கார்ல வச்சுட்டு போகணும்? அது உங்க தப்பு. சரி உங்க கார் நீங்க வச்சாலும் உங்களுக்கு தெரியும்ல கார்ல நகை இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு கீயை வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்தீங்க? தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்கணும், தெரியாதவங்கள்ட்ட எதுக்கு கொடுத்தீங்க? அண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவர் கார் ஓட்டவே தெரியாதா, ஆனாலும் அவர் ஃப்ரெண்டை வச்சு பார்க் பண்ணிருக்காரு, திருப்பி எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நகை காணணும்னு இவர்கிட்ட வந்து கரெக்டா கேட்கறாங்க. இதுவே ஒரு பிளான் மாதிரி தான் இருக்கு. நீங்களா நகையை வைப்பீங்களா, அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்து காரை பார்க் பண்ணணும்னு சொல்லுவீங்களா, அப்புறம் அது காணனா அவர் பிடிச்சி கேட்பீங்களா? அவ்வளவு தெரிஞ்ச நீங்க எதுக்கு மேல அவர்கிட்ட கொடுத்தீங்க? இன்கேஸ் இப்போ அதை எடுக்கல, இல்ல நீங்க தான் எங்கேயோ மாத்தி வச்சுட்டீங்க, இப்போ நகை கிடைச்சிருச்சு, மேபி இன்னொரு ஒன் வீக்ல கிடைக்குதுன்னா அஜித் குமாரோட உயிர் திருப்பி வருமா?
லிட்டரலா தெரியல என்னதான் இந்த சொசைட்டி எங்கதான் போயிட்டு இருக்கு. இல்ல எல்லாரும் இவ்ளோ ஈஸியா தப்பு பண்ணிட்டு எப்படி போறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நான் லா ஸ்டூடெண்ட்ங்கிறனால இவ்ளோ பேசுறேங்கிறதெல்லாம் கிடையாது. ஜெனரலாவே ஐ ஹேவ் சம்திங் டுவர்ட்ஸ் சொசைட்டி. எனக்கு நெறைய விஷயம் ஓடும். இதெல்லாம் இப்போ கேஸஸ் நாங்க படிக்கிறோம்ல, அப்பலாமே எனக்கு தோணும். அண்ட் இது வந்து இப்போ லாக்அப் டெத்துங்கிறது 2020ல அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் நடந்துச்சுல்ல, அப்போ வந்து லாக்டவுன்ல இருந்துச்சு. சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் தான். டைம் ஆயிடுச்சு, கடைய சாத்தணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்குமெண்ட் ஆயி அதுல கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டாங்க. அதே தான் இப்போ இவருக்குமே. போலீஸ்க்கு மேல எங்க இங்க ரைட் வருதுன்னு எனக்கு புரியல. ஹூ கேவ் தெம் தி அத்தாரிட்டி டு டூ சோன்னு எனக்கு புரியவே இல்ல. இன்னொன்னு இப்போ போலீஸோட ஃபேமிலிலாம் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். 6 போலீஸ்மென்லயும் அவங்க ஃபேமிலி வந்து ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்றாங்க. எங்கிட்ட சில்லி பவுடர் லைட்டா கண்ணுல பட்டதுக்கு இந்த எரியுது. எனக்கு இன்னுமே ஒரு மாதிரிதான் இருக்கு. அவரோட பிரைவேட் பார்ட்ஸ்ல போட்டு பிளாஸ்டிக் பைப்பால அடிச்சு அப்புறம் என்னென்னமோ அவங்க தம்பியோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே மென்டலி இன்னைக்கு காலை ஒரு மாதிரி இருந்துச்சு. காலை வந்து விளாக் பண்ணலான்னு எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டே படுத்துட்டேன். அப்புறமா திருப்பி கிளம்பி நான் காலேஜுக்கு போய் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போயிருந்தேன். அப்புறம் திருப்பி வந்துட்டு திருப்பி போயிருந்தேன். ஆனா எனக்கு தெரியல அந்த ரீட் பண்ணதே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நான் தனியா ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன் இதை பத்தி. பட் ப்ராப்பரா உட்கார்ந்து ஃபுல் ரிசர்ச் பண்ணி இதை பத்தி ஃபுல்லா பேசுறது தான் இருந்தா. பட் வந்து எனக்கு இதுல ஜென்ரலா என்ன சொல்ல வரேன்னா லா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கேஸ் எடுத்து என்னன்னு பாருங்க, ரீட் பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. இனிமே என்னென்ன பண்றாங்க, மதுரை ஹைகோர்ட்ல தான் கேஸ் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால நீங்க வந்து என்னென்ன பண்றாங்க, ட்ரையல் எப்படி நடக்குது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் கெட் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் எப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நாளைக்கு ஜட்ஜ் ஆகுறீங்களோ, பிபி ஆகுறீங்க, ஏதோ ஒன்று ஆகுறீங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆகுறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இப்படிலாம் மனுஷங்களை ட்ரீட் பண்றாங்க. ஏழைங்க உயிர்னா அவ்வளோ அசால்ட்டா போயிடுச்சு. ஒரு ஏழை கேட்க ஆள் இல்லை அப்படின்னா தே வில் டூ இட். ஸோ இதெல்லாம் பாருங்க. இந்த சொசைட்டி வந்து அடுத்து நம்ம தான் இருக்க போறோம். அட்வொகேட்ஸா, ஜட்ஜஸா, அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்க போறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வி ஷுட் ட்ரை டு சேஞ்ச். உடம்புல வந்து காயம் இல்லாத இடமே இல்லைன்னு அவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு எண்ட் இட் ஹியர். ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் வீடியோ ஹியர். இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தூங்க தான் போறேன். ஜென்ரலா என்னன்னா உங்க கமெண்ட்ஸ் என்ன இந்த வீடியோ கடையில சொல்லுங்க. இஃப் யூர் லா ஸ்டூடெண்ட் இல்ல ஏதோ ஒரு நார்மல் சிவிலியன், நார்மல் ஒரு சொசைட்டில நீங்களும் ஒரு ஆளு தானே, தமிழ்நாடு தானே இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குது நீங்களும் பாக்குறீங்க இல்ல. எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்துன்னு கடந்து போயிருவோம். பட் வாட் யூ திங்க், வாட் ஷுட் சேஞ்ச் அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் ஆல்சோ ரீட் அண்ட் கெட் டு நோ. லெட்ஸ் சி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்கேஸ் இந்த கேஸ்ல ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மா போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதே தெரியாதுன்னா போய் கூகுள் பண்ணி ரீட் பண்ணி இல்லை யூடியூப்ல நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க. ஓகே ஓகே பாய். வேற ஒரு வீடியோ இல்லை வேற ஒரு vlogல பார்க்கலாம். இன்னைக்கே நான் ஆஃபீஸ் லீவ் போட்டனால தான் ஃபுல்லா vlog எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் பாய் கைஸ், டேக் கேர். திஸ் இஸ் செனிட்டா அண்ட் சப்ஸ்கிரைப் டு செனிட்டா சேஸ் வாட். பாய்.